கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி. எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, ஜூன் மாத ராசி பலன். இந்த ஜூன் மாதம் முதல்ல அந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது? இப்போ மே மாதம் பார்த்தோம், மேஷத்தில் 4 கிரகங்கள், சூரியன், செவ்வாய் மற்றும் குரு, ராகு, சனியுடைய பார்வை, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்ததுன்னு மே மாதத்தில் பார்த்தோம். அப்போ ஜூன் மாதம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, காலபுருஷனின் முதல் வீடாக இருக்கக்கூடிய மேஷத்தில் குருவும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள். செவ்வாயுடைய வீட்டில் குருவும் ராகுவும் இணைவு. எப்பொழுதும் போல செவ்வாயும் சுக்கிரனும் கடகத்தில் அமைந்திருக்கிறாள், சேர்ந்து உட்காந்துரு. கடக சுக்கிரன், கடக செவ்வாய். பார்த்துக்கோங்க. அப்போ திருமண பாவத்தை தவிர மற்ற எல்லா பாவத்திற்கும் இது கை கொடுக்கும். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்க திருமணம்ங்கிற அந்த ஒரு பந்தத்துக்கு மட்டும்தான் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். மற்ற எல்லா விஷயத்துக்கும் அது ஒரு நல்ல உயர்வை, வெற்றியை தரக்கூடியது. கடல் கடந்த வியாபாரம், கடல் கடந்த தொழில் அமைப்பு, கடல் கடந்த அரசியல் மாற்றம், கடல் கடந்த ஆன்மீக சுற்றுலா, கடல் கடந்த ஆன்மீக அமைப்புகள், மடாதிபதி யோகங்கள், இதெல்லாம் இந்த செவ்வாய் சுக்கிரன் மங்கள யோகத்தை கொடுக்கும். அப்போ கடகத்தில் சந்திரனுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார்கள். அதே போல் எப்பொழுதும் போல் நிரந்தரமான நிலையிலே கும்பத்தில் சனி பகவான். அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அன்பு பக்தர்களே, வருமானம் இந்த ஜூன் மாதம் வருமானம் எப்படி இருக்கும், தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், முன்னேற்றம் எப்படி இருக்கும், மெயினாக வருமானம் எப்படி சாமி இருக்கும். வருமானத்தை பொறுத்தவரையிலே, தொழில்துறையை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு, அது ஒரு சின்ன ஒரு கடையாக இருந்தாலும் சரி, ஒரு தள்ளுவண்டியில் வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கடைக்கு அவன் தான் ஓனர். நீ என்னப்பா வேலை செய்கிறேன்னா, வேலை செய்யலை சாமி, நான் ஒரு தொழில் பண்ணுறேன், ஒரு வியாபாரம் பண்ணுறேன். அப்போ நீ முதலாளி. முதலாளிங்கிற ஸ்தானம் ஒன்று. அந்த ஜாதகம் தான் அவன் ரோட்டில் நின்று வியாபாரம் பண்ணுறானா இல்லை மல்டி லெவலில் ஆகாயத்தில் உட்காந்து வியாபாரம் பண்ணுறானா என்பதை அவனுடைய கர்ம வினைகள் முடிவு செய்யும். நல்வினை தீவினை தான் முடிவு செய்கிறது, கர்மா தான் முடிவு பண்ணுது. அப்படி பார்க்கின்ற பொழுது இது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், ஒரு சின்ன கடை வச்சு நடத்துகிறவங்களாக இருக்கலாம், ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், தனிநபராக ஒரு முயற்சி எடுத்து ஒரு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, ஒரு 100 பேர், 300 பேர், அதே போல் பெரிய பெரிய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சிப்காட் நிறுவனங்கள், பெரிய பெரிய தொழிற்சாலைகள், உற்பத்தி, நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், உற்பத்தி நிறுவனங்கள், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள், அதே போல் ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட். இந்த ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்லாம் நம்ம அரை மணி நேரம் பேசலாம். அதில் எத்தனை நபர்கள் முன்னுக்கு வந்திருக்காங்க, எத்தனை நபர்கள் அதில் பாதாளத்துக்கு போயிருக்காங்க, எத்தனை பேர் அதில் காத்திருக்கிறார்கள். ஷேர் மார்க்கெட்டை பற்றி தனியாக 10 நிமிஷம் நம்ம பேசலாம். அப்போ ஷேர் மார்க்கெட் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ஷோரூம்ஸ், பெரிய பெரிய ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அப்புறம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ஃபைனான்ஸ், பணங்காசு கொடுத்து வாங்குறதல், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பெரிய லெவலில் கொஞ்சம் பண்ணக்கூடியவங்க, அந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸையும் ஒரு பெரிய லெவலில் செய்யக்கூடியவர்கள். இப்போ பார்த்திங்கன்னா சினிமா துறை, இப்போ வெளிநாடுகளெல்லாம் இருந்து நிறைய சினிமா துறையில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, இங்கேருந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அரசியல் தலைவர்கள். அப்போ இந்த ஃபைனான்ஸுங்கிறது ஏதோ சின்ன நம்ம தண்டல் கொடுக்குற மாதிரி நினச்சிக்க கூடாது.
அது ஒரு பெரிய அளவில் அந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபண்டிங் பண்ணக்கூடியவங்க, அப்போது ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, அதே போல் அது ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது, கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள். டெக்ஸ்டைல்னு சொன்னாக்கா அது எல்லாமே வந்துடும். பருத்தியில் விவசாயத்திலேருந்து கடைசியாக அது ஹோல்சேல் வரலும், ரீட்டைல் வரலும், நடுவில் என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்கோ எல்லாமே அதில் வந்துடும். ஸ்டிச்சிங்லேருந்து, கார்மெண்ட்ஸில் அந்த நூல் உற்பத்தியிலிருந்து, கமிஷன் பிஸ்னஸ்லேருந்து. அப்போ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய மில்லுங்க, அது காட்டன் மில்லாக இருக்கலாம், ரைஸ் மில்லாக இருக்கலாம், ஆயில் மில்லாக இருக்கலாம், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள். மெயினாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஐடி ஃபீல்டு ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஐடி ஃபீல்டில் பிஸ்னஸாக செய்யக்கூடியவர்கள், அதே போல் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கால்நடைத்துறை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஆடு மாடு கோழி, இந்த சைட்லாம் போனீங்கன்னாக்கா நம்ம கோழி பண்ணைகள் அது மாதிரிலாம் கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, முட்டை பண்ணைகள், விவசாயிகள், பெரிய பெரிய தோட்டங்களை குத்தகைக்கு எடுத்து ஏலக்காய், திராட்சை, முந்திரி, அது மாதிரி தோட்டங்களை காய்கறிகள், அது மாதிரி விவசாய நிலங்கள். அப்போ அந்த மாதிரி விவசாயிகள், அதே போல் மெயினாக நம்ம இந்த ஜூன் மாதம் சொல்ல வேண்டியது ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ். இந்த ஹாஸ்பிட்டல் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டே வரோம். இந்த மே மாதம் ஜூன் மாதம்லாம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அவப்பெயர்கள், அதாவது நேம் ஸ்பாயிலிங் ஏற்படுது. அப்படி இல்லைன்னா தொழில் போட்டிகள் காரணமாக இந்த டாக்டர்ஸோ அல்லது ஹாஸ்பிட்டல்ஸோ நிறைய பாதிக்கப்படுறோம். பெரிய பெரிய ஆஸ்பத்திரி நம்ம பார்க்குறோம், பாதிக்கப்படுகிறார்கள். அதே போல் ஆடிட்டர்ஸ், ஸ்கூல் எஜுகேஷன் செக்டர்ஸ், மெயினாக நம்ம அதுதான் சொன்னது. ஜூன் மாதம் கட்டாயமாக ஸ்கூல், காலேஜஸ் நாம் இதை கண்டிப்பாக சொல்லியாகணும். பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள், அது மருத்துவக் கல்லூரியாக இருக்கலாம், மெடிக்கல் காலேஜாக இருக்கலாம், டென்டல் காலேஜாக இருக்கலாம், ஆர்ட் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருக்கலாம். ஸோ காலேஜஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டுட்டோரியல் சென்டர் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக சிறப்பானதாகவே இருக்கும். பொதுவாக எனக்கு என்னெல்லாம் பிஸ்னஸ் இருக்கோ, எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதில் மட்டும் நம்ம ஒரு சிலதை எடுத்து நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம சொல்லணுன்றது நடக்காத விஷயம். அப்போ பொதுவாக தொழில்துறைகளை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். அப்போது கடகராசி என்பர்களே, இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உங்கள் ராசியில் தான், உங்கள் கடக ராசியில் தான் செவ்வாயும் சுக்கிரனும் இணைகிறார்கள். இந்த சுக்கிரன் யாருங்க? கடக ராசியானாலும் கடக லக்னமானாலும் 4ஆம் அதிபதியாக வருகிறார். 4-11 கூடியவன் அந்த சுக்கிரன், ரெண்டுமே சுபஸ்தானம். அதே போல் செவ்வாய் 5-10 கூடியவன், அவரும் சுபஸ்தானம். அப்போ செவ்வாயும் சுக்கிரனும் கடக லக்னத்திற்கும் கடக ராசிக்கும் இயற்கை சுபர்களாக அமைந்து விடுகிறார்கள். ஒருவேளை சுக்கிரன் பாதகாதிபதியாக வரலாம், ஆனால் 4ஆம் அதிபதி சுகாதிபதி என்று வருகின்ற பொழுது அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார். அப்போ கடக ராசி என்பர்களே, இந்த ஜூன் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு வளர்ச்சியை கடல் கடந்த வணிகத்தை கொடுக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்லாம் சிறப்பான முறையில் அமையும். வர வேண்டிய பணங்காசுகள், கஸ்டம்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் இருக்குன்னா அதெல்லாம் கிளியர் ஆகும். அதே போல் விசா சம்மந்தப்பட்டது, இமிக்ரேஷன் சம்மந்தப்பட்டது, ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கிளியர் ஆகும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல ஒரு வம்பு வழக்குகள், ஜாப் ரிலேட்டடாக ஒரு என்கொயரிஸ், சிபிஐ என்கொயரியோ, ஐடி ரைடு, அல்லது ஜாப் ரிலேட்டடாக ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிஸ், அல்லது வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஐஆர் ஆஃபீஸருடைய பிரச்சனைகள், இதெல்லாம் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் அன்னை வாராகியின் திருவருளால் உங்களுக்கு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவாள் அன்னை வாராகி. இப்போ வாராகி வழிபாடு செய்யுங்க. உங்கள் ஜாதக பிரகாரம் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதற்கு நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும் கடகராசி அன்பர்களே. அதுக்கப்புறம் எந்த தொழில், இந்த இவ்வளோ தொழில் அமைப்புகளை பற்றி சொன்னேன்.
அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கும், நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அரசியல் எப்படி இருக்கும், அரசியல், சினிமா துறை, அதே போல் மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, சின்ன திரையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள். அப்போது அரசியலை பொறுத்தவரையில் கடகராசிக்கு மிக மிக ரொம்ப முக்கியம். ஏன்னாக்கா செவ்வாய் சூரியனுடைய சேர்க்கை, அதே போல் சுக்கிரன், இப்போ சனி மட்டும்தான் 6-8 உங்களுக்கு அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், சினிமா துறையில் பேர் புகழ் பெற்று விளங்கக்கூடியவர்கள், சினிமா துறைக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, பணத்தை முதலீடு செய்யக்கூடிய பெரிய பெரிய ஃபைனான்சியர்ஸு, அதே போல் இன்னும் சொல்லப்போனால் அந்த சின்னத்திரை, அதே போல் மீடியா துறையில் சேட்டலைட் சேனலாக இருக்கலாம், யூடியூப்பாக இருக்கலாம், பேப்பராக இருக்கலாம், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், இவங்க அனைவருக்குமே இந்த ஜூன் மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக பல பிரச்சனைகளில் இருந்து, உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. இன்னும் சொல்லப்போனால் பல அரசியல் தலைவர்கள் முக்கியமான, இப்போ அடுத்து இந்த எலெக்ஷன் நமக்கு ரொம்ப முக்கியம் சாமி, இந்த எலெக்ஷனை நம்ம கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும், இந்த பதவி நமக்கு, இந்த போஸ்டிங் எனக்கு ரொம்ப முக்கியம், நம்ம தலைமையில் தான் இங்கே அரசா அமையணும், ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடியவர்கள். அப்போது அந்த மாதிரி அரசியல் மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. எச்சரிக்கை தேவை, கவனம் தேவை கடகராசி அரசியல் நண்பர்களே. அரசியலை பொறுத்தவரை நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எந்த மாநிலமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அது தமிழ்நாடாக இருக்கலாம், கர்நாடகாவாக இருக்கலாம், எந்த மாநிலங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதே போல் வெளிநாடு, ஜப்பான் ஆகட்டும், சிங்கப்பூர் ஆகட்டும், அல்லது யூகே, ஏன்னா யூகேலாம் இந்த அரசியல் மாற்றங்கள் இப்போ நம்ம பார்த்தோம். ஒரு வருஷத்தில் 3 பிரதமர்கள் மாறினாங்க. இதெல்லாம் அரசியல், இந்த சனி ராகுவால் வந்த பிரச்சனைங்க. அப்போது இந்த அரசியல் தலைவர்கள் சற்று கவனம். அன்னை வாராகி, இதுதான் வாராகி வழிபாடு தான் உங்களுக்கு. நமக்கு தெரிந்து எத்தனையோ கிளைண்ட்ஸ், எத்தனையோ அரசியல் தலைவர்கள் அன்னை வாராகியிடம் வரம் பெற்றவர்கள் ஏராளம். எத்தனையோ அரசியல் தலைவர்கள் அன்னை வாராகி இடத்திலே ஜெயித்திருக்கிறார்கள், அரசை அமைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய, ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய, என்றும் வெற்றியை மட்டுமே தரக்கூடியவள் அன்னை வாராகி. அதே போல் மடாதிபதிகள், பெரிய பெரிய மடாதிபதிகளாக கூட இருக்கலாம், அவங்களுக்கும் அந்த ஆரோக்கிய குறைவுகள் மற்றும் பேர் புகழ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்குமே. ஆனால் கர்ம வினை யாருக்கும் விட்டு வைக்கிறதில்லை. மடாதிபதிகளே ஆனாலும் அவங்களுக்கு அந்த செய்வினை கோளாறுகள் அவங்க நல்லாவே தெரியும், பக்குவம் அடைந்தவர்கள் அவங்கெல்லாம். அப்போ அந்த மாதிரி எதிரிகளுடைய தொந்தரவுகள், உடன் இருப்பவர்களால் வரக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகள், இதெல்லாம் இருக்கணும்னாக்கா வாராகிய வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அன்னை வாராகி உங்களுக்கு வழிகாட்டுவாள், வழிநடத்துவாள், வாழ்க்கை துணை நிற்பாள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம், வாராகி ஆசிரமம் அமைக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அதற்காக வாராகி ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடிக் கொண்டிருக்கின்றோம். அதனுடைய திருப்பணிகள். அப்போது நாங்கள் தேடக்கூடிய இடம், கொடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குமே. ஆனால் நான் தர சாமி, இந்த இடத்துல கட்டிக்கோங்க, நான் உங்களுக்கு வாங்கி தர சாமி, உங்களுடைய இடத்தில் அந்த வாராகி ஆலயம் அமைய வேண்டும் என்று சொன்னால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான சந்திப்பில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.